ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல் வேறு லெவல் பார்ட் 4 எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து செம மாதம் வந்து ரகுராம் முடிவை வந்து மாற்ற போகிறாங்கன்னே சொல்லலாம். புவனேஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஜானகி வந்து சிவராமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மாயா பார்த்துப்பா, தைரியமாக போங்க, உங்கள் அண்ணன் முடிவை வந்து அவன் மாற்றிடுவா, அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க சிவராமன். இந்த பக்கம் ரகுராமை வந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து உண்மையை சொல்லாமல் வந்து இன்றைக்கி பஞ்சாயத்துக்கு வராமல் போய் ஏமாத்திடலான்னு பார்க்குறாரா அப்படின்னு ரகுராமை வந்து பார்த்து புவனேஸ்வரி வந்து சத்தம் போடுற மாதிரி எல்லாரும் ஊர் மக்கள்கிட்ட சொன்னோன்னா, ஐயா அப்படிப்பட்டவர் கிடையாது, அப்புறம் ஏன் நேரத்துக்கு வராமல் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ரகுராம் வீட்டுக்கே போய் வந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே மாயா வந்து கரெக்டாக போய் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி குரு கிட்டக்க, சார் நீங்கள் தான் சார் உதவி செஞ்சாகணும், ஏன்னா வந்து நிச்சயமாக தனா வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் குடும்பத்து கௌரவத்துக்காக வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவி செய்ய முடியும்னா நான் நிச்சயமாக செய்வேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி உனக்கு எந்த உதவி வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து சரி நம்ம இப்போ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து யோசிக்கலான்ட்டு இந்த பக்கம் வராங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ரகுராமை பார்க்குறதுக்காக வந்தோடனே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு, பஞ்சாயத்துக்கு நேரமாகி போச்சுமா, வாங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ரகுராம் வந்து தனாவை அழைச்சிட்டு, ஏமா என் மேலே உனக்கு ஏதாவது வருத்தமாக இருக்கா அப்படின்னு மறுபடியும் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, வாப்பா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராமும் தனா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இன்னியோட வந்து இந்த கதிரோட பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்னு பத்மாவும் பார்வதியும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அங்கே கரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து கதிர் வந்து கரெக்டாக புவனேஸ்வரிக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து கரெக்டாக கவனிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா கார்த்தி தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பிரித்து விட்டாச்சா அப்படின்னு கேட்குறப்ப, ஏன்டா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் யாருக்கும் ஃபோன் பண்ணாத, எதுவாக நடந்தாலும் தகவல் நானே வந்து சொல்லுவேன், அது வரைக்கும் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறோன்னே இவங்க நடவடிக்கை பார்த்தாலே சரியில்லையே, புவனேஸ்வரி ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி வந்து கதிர் வந்து சந்தேகப்படுறாங்க. மாயா வந்து வேக வேகமாக ஓடி வந்து இங்கே ஜானகியை பார்த்து பேசலான்ட்டு வராங்க. என்னாச்சு மாயா, வந்து உங்கள் அப்பா வந்து எதையுமே வந்து நீ சொல்கிறத கேட்காம இருக்காங்க, இப்போ என்ன செய்ய போகிறாங்க, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், தனாக்கும் வந்து உண்மையை சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க அப்பா முன்னாடி மாற்றி பேசிட்டா, எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில, உன்னை தான் நான் வந்து நம்பியிருக்கேன், எப்படியாவது வந்து தனா வாழ்க்கையை காப்பாற்றிருமா மாயா அப்படின்னு வந்து ஜானகி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம எடுத்த முடிவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்கிட்ட கேட்காம நீங்கள் எதுக்காக வந்து எல்லா உண்மையும் இப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீ எப்படியாவது போய் வந்து தனா வாழ்க்கையை வந்து தடுத்து அவன் ரகுராம் முடிவை வந்து பஞ்சாயத்தில் வந்து அங்கே கோவில் முன்னாடி இருக்கிற விஷயத்தை தடுத்து நிப்பாட்டு. பெரியம்மா நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க அப்படின்னு ஜானகிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு, நான் எப்படியாவது தனா வாழ்க்கையை வந்து காப்பாற்றிடுவேன் அந்த புவனேஸ்வரி கிட்டேருந்து, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனா அடுத்தது வந்து கரெக்டாக வந்து மகளிர் நிலையத்துக்காக கிளம்பி வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் புவனேஸ்வரி கிட்ட வந்து, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது மேடம், என்னால் வந்து இவ்வளோ தான் உதவி செய்ய முடியும், நீங்கள் எப்படியாவது வந்து மாயாவை தடுத்து நிப்பாட்டுற வழியை பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் திட்டம் போட்டது எதுவுமே நடக்காது அப்படின்னு புவனேஸ்வரி கிட்ட வந்து இங்கே உள்ளவங்க தகவலை சொல்லிடுறாங்க. உடனே புவனேஸ்வரி மறுபடியும் தனியாக ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆளுங்களுக்கு. மாயாவை எப்படியாவது நீங்கள் அழைச்சிட்டு போய் வந்து அங்கே வச்சுக்கோங்க பத்திரமா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு. அந்த சமயத்தில் கரெக்டாக மாயா வேக வேகமாக வந்து மகளிர் நிலையத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கார் வந்து லைட்டாக குறுக்க வருது. வந்தோடனே வந்து டக்குன்னு கார்லேருந்து இறங்கி 4-5 பேர் புவனேஸ்வரியோட ஆளுங்க மாயாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பி போயிடறாங்க. அப்போன்னு பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் 2-3 பேர் வந்து தடுத்து நிப்பாட்டலான்னு போகிறாங்க. அவங்களால எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ மாயாவை அழைச்சிட்டு போனோன்னு இதை முதல்ல ரகுராம் ஐயா கிட்ட போய் வந்து சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வந்து சரியாக வராது, அப்போ தான் வந்து காப்பாற்ற முடியும் மாயாவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்து ரகுராம் கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வேக வேகமாக மாயா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக ஃபோன் வருது, மேடம் நீங்கள் சொன்னபடி வந்து மாயாவை நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு, ரொம்ப நல்லது, இனிமேல் வந்து நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. புவனேஸ்வரி வந்து சந்தோஷமாக எதையோ வந்து ஜெயித்த மாதிரி வந்து இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கம் எய்த்தாப்பில் ரகுராம் கிட்ட வந்து மறுபடியும் சிவராமன் வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் இப்போயும் ஒன்றும் வந்து மோசமாகலை, தயவு செஞ்சு தனாக்காக கொஞ்சம் முடிவை மாற்றிக்கங்கண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப, இதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லோரும் வந்தாச்சு, இன்னும் ஏன் பூசாரி வராமல் இருக்கார், அவருக்கு முதல்ல ஃபோனை போடுன்னு புவனேஸ்வரி சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரி ஆளுங்க எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி பூசாரியை வர சொன்னோன்னே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி அவரும் கிளம்புறாரு. இந்த பக்கமாக மாயா வந்து
வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்மளை வந்து தேடி யாராவது வரணும்னு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் வலையில் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து உடச்சி இந்த பக்கம் வந்து கீழே வந்து போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மாயா வந்து ஒரு சேரில் வந்து உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. அங்கேருந்து யாரா நீங்கள் எதுக்காகடா வந்து என்னை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், உன்னை வந்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம், நீ மாட்டுக்கு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து சேரில் உட்கார வச்சிடுறாங்க. அவங்களால எங்கேயும் போக முடியாமல் யோசித்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஜானகியும் சரி தனாவும் சரி கதிர் 3 பேரையும் ஃப்ரேமில் அப்படி காட்டிட்டு வந்து அதிரடியாக வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க.